ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன். அப்பு ஆரி கிரியேஷனில் டுடே ஆரி ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸ் அண்டு ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து 18 இன்ச் ஃப்ரேம் அண்ட் 18 இன்ச் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஸ்டாண்டு வாங்கும்பொழுது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலான்னாக்கா, ஸ்டாண்டு வாங்கும்பொழுது ஒரே ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். ஐ மீன் இந்த 4 கால் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரே ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு கடையிலே நம்ம போட்டு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேமில் வந்து எதனாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி தான் வாங்கணும். ஓகேங்களா? செக் பண்ணாமல் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டோம், சப்போஸ் டேமேஜ் இருந்துச்சுனாக்கா இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, கீறல் விட்ட மாதிரி ஆகிடும், ஃபுல்லாக பொழந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கடையில் திங்ஸ் வாங்கும்போது செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கிட்டு வரணும். ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருக்கா, நல்லா ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டாண்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்த இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சி போகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்டிங் கொடுத்தது சொல்லிட்டு வரும். அது வந்து அட்டாச்சாக இருக்கும், இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியாது. அதை நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, நான் கற்றுக்கும் போது அதான் யூஸ் பண்ணேன். அது வந்து ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு வந்து இதான் வாங்கினேன். இந்த ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, அதே மாதிரி சீக்கிரமாக கொஞ்சம் துரு பிடிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காலில் வந்து அடியில் வந்து இந்த பிளாக் கலரில் உட்காரதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்படி இருக்குது. இப்போ எனக்கு வந்து உயரம் பத்தலை அப்படின்னாக்கா நான் இப்படி ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ எப்படி நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டாண்டை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டு வந்து இந்த வெல்டிங் வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து உள் சைடு வரணும். இப்படி நம்ம ஃப்ரேம் வந்து இப்படி திருப்பிடக்கூடாது. சரிங்களா? ஃப்ரேமை வந்து இப்படி திருப்பக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வெல்டிங் வச்சது எதுவுமே தெரியல, உள் சைடு தான் தெரியுது. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், வெல்டிங் வச்சது நல்லா தெரியும், இந்த பக்கம் வந்து தெரியாது, உள் சைடு போயிடும். இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம பேனல் வச்சு போடணுன்னு அவசியம் இல்லை, கையாலே டைட் கொடுத்தா நல்லா டைட் ஆகிடும். கிளாக் வைஸில் சுற்றுங்க. அதில் டைட் கொடுத்ததே போதுமானது தான். இப்போ ஆரி ஸ்டாண்டில் இது ஒரு டைப் இருக்குது, அட்டாச்சோட வெல்டிங் வச்சு அட்டாச்சோடவே வரும். அது வந்து இதில் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து அவுட்டரில் கொடுப்போம், சுற்றி அவுட்டரில் கொடுப்போம். பட்டு அந்த ஓல்டு வெர்ஷனில் வந்து நம்ம இன்னரில் கொடுக்குற மாதிரி வரும் ஃப்ரேம். சரிங்களா? நம்ம இப்போது ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 18 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்தாச்சு. நம்ம வாங்கும்பொழுது இந்த மாதிரி 2 தருவாங்க. சரிங்களா? டேமேஜ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்க்ரூவில் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போது இது வந்து ஸ்க்ரூ இருக்கிறது வந்து மேலே வரும், ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கிறது வந்து கீழே வரும். இது மேலே தான் நம்ம வந்து கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற திங்ஸ் வந்து கிளாத் வந்து 1 மீட்டர் வந்து பாப்ளின் கிளாத் வந்து எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்கில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? இன்றைக்கி நான் 1 மீட்டர் வந்து பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். இது 18 இன்ச்சு தானே, நம்ம 18 இன்ச் அளவு கொள்கிற மாதிரி நம்ம துணி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து கிளாத் வந்து இழுக்கணும். இழுத்தால் தான் டைட் கொடுக்கும். அதுக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து தேவைப்படும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நான் 1 மீட்டர் பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாப்லின் கிளாத் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து சென்டராக பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு கார்னர்லேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு துணியும் வேஸ்ட் ஆகாது. இப்போது இந்த ஃப்ரேம் வந்து கீழே வச்சுட்டேன். சரிங்களா? ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேம் வந்து மேலே வரும். கிளாத்து உங்களுக்கு தெரியுதா? கிளாத் வந்து ஒரு பகுதியிலேருந்து தான், ஒரு கார்னர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டராக வந்து எடுக்கலை. ஓகேங்களா? இப்போது அடியில் ஃப்ரேம் இருக்குது. இது மேலே ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை எடுத்து நம்ம வைக்கணும். சரிங்களா? கிளாத்தில் நல்லா அப்படி சரிசமமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு 2 இன்ச் கேப் இருந்தால், ஒரு 2 and 3 இன்ச் வந்து கேப் இருந்தால் போதும் நமக்கு. இப்போது இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி சுற்றினா டைட்டு. சரிங்களா? இப்படி சுற்றினா லூஸு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ரேம் வந்து, இந்த ஸ்க்ரூ வந்து எந்த பக்கம் போகணுன்னாக்கா, நம்ம துணி வந்து இந்த பக்கம் அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த பக்கம் தான் கிளாத் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் வந்து கிளாத் இல்லை. கிளாத் இல்லாத பக்கம் வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் வந்து ஃபுல் கிளாத்தும் அதிகமான துணி வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. சரியா? இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து இந்த பக்கம் தான் வரணும். எந்த பக்கம் துணி வந்து அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த ஸ்க்ரூ வந்து இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வைக்கக்கூடாது. துணி கொஞ்சமாக இருக்கிற பகுதியில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் போகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் தான் கிளாத் அதிகமாக இருக்குது. நான் இந்த பக்கம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அடியில் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். நாலா பக்கமும் அழுத்தி விடுறேன். சரிங்களா? இப்போது அழுத்தி விட்டுட்டேன். நான் அழுத்தி விட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நான் ஒரு கால்வாசி டைட் பண்ணுறேன். இப்போது லைட்டாக டைட் பண்ணிக்கிறோம். ஒரு கால்வாசி மட்டும் டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு இப்படி கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்து விடுறோம். இப்போ பாருங்கள், என்னோடய லெஃப்ட் சைடு ஃபிங்கரை வந்து என்னோடய லெஃப்ட் சைடு கட்டை விரலை வந்து மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு இது லைட்டாக சுற்றி இழுத்து கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கைவாட்டம் எப்படி வருது, இல்லைனா ரைட் சைடு கட்டை விரலை இப்படி பிடிச்சிட்டு கூட இப்படி இழுத்து விடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக ஒரு கால்வாசி வந்து டைட் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு இப்போது பாதியாக வந்து நம்ம டைட் கொடுக்கணும். அந்த ஸ்க்ரூவில் வந்து பாதி டைட் கொடுக்கணும். வந்து இப்போது பாதி டைட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது பாதி டைட் கொடுத்துட்டேன். இப்போது ஃப்ரேமை வந்து தலைகீழ திருப்பிக்கணும். இப்போ ஃப்ரேமை வந்து தலைகீழ திருப்பிக்கணும். சரிங்களா? இப்போது தலைகீழ ஃப்ரேமை வந்து திருப்பிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரூவில் வந்து பாதியாக டைட் கொடுத்துட்டு ஃப்ரேமை வந்து தலைகீழ கவுத்து வச்சுருக்கேன். இப்போது என்னோடய லெஃப்ட் சைடு கட்டை விரலை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேமில் இந்த உள் சைடு வருது இல்லைங்களா? இந்த ஃப்ரேமில் வந்து நான் ஒரு விரலை வைக்கிறேன். வச்சுக்கிட்டு சரிங்களா? இப்போது ஃப்ரேம் அப்படி வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலில் வந்து இந்த உள்ளே இருக்கிற ஃப்ரேமில் அப்படி கையை வச்சுக்கிட்டு
இந்த கிளாத்தை வந்து நான் டைட் கொடுக்குறேன். சரிங்களா, இதை பாருங்கள். சுற்றி இந்த ஒரு கட்டவிரலை வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நான் நல்லா டைட் கொடுக்குறேன். நம்ம டைட் கொடுக்கும்பொழுது ஒரே அப்படியே கிளாத்தை வச்சு மொத்தமாக டைட் கொடுத்துட்டு நம்ம கிளாத்தை இழுக்கக்கூடாது. கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ கிளாத்தில் பண்ணும்போது கற்றுக்கும்பொழுது சப்போஸ் டேமேஜ் ஆனால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம ப்ளவுஸோ கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்காக தான் நம்ம எப்போவுமே ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது 3 பாகமாக பிரித்து தான் நம்ம டைட் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ கொடுத்தாச்சு. திரும்பவும் டைட் கொடுக்கணும். இப்போ ஒரு 3/4 டைட். உங்களுக்கு வந்து டைட் கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாக்கா, இப்போ நம்ம இங்கே ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ரொட்டேட் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு வந்து லூஸ் டைட் வந்து தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 3/4 டைட் கொடுத்துட்டேன் நான். சரிங்களா, 3/4 டைட் கொடுத்துட்டு திரும்ப ஃப்ரேமை வந்து திருப்பிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் போக போக வந்து பழகிடும். இப்போது திரும்ப தம் ஃபிங்கர் வச்சு நல்லா இழுத்து கொடுக்குறேன். இப்போது நம்ம சுற்றி ஃபுல்லாக டைட் கொடுத்துட்டோம். இப்போ ஃப்ரேமை வந்து திருப்பிக்கலாம். இப்போது ஆரி ஃப்ரேமை நம்ம வந்து திருப்பிக்கிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் கொடுக்கணும். நல்லா டைட்டாக இடிக்கோங்க போட்டு, நல்லா ஃபுல் டைட்டு. ஏன்னா நம்ம இதில் நீடில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம நீடில் விட்டு எடுக்கும்பொழுது கிளாத் வந்து டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்துச்சுன்னா துணி வந்து சுருக்கமாக ஆகும். ஓகேங்களா, இப்போது நல்லா பாருங்கள், நான் ஃபுல் டைட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம எப்படி ஃப்ரேமில் கிளாத் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுன்னாக்கா, இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேம் இப்படி தட்டும்பொழுது ஒரு சத்தம் வரும். ஒரு சத்தம் வரும். இப்படி வந்தால் தான் நம்ம ஃப்ரேமில் கிளாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. இப்போது நம்ம ஸ்டாண்டை வந்து எடுத்து வச்சிட்டோம். சரிங்களா, ஸ்டாண்டை வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஃப்ரேமை வந்து எடுத்து இந்த ஆரி ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஸ்டாண்டை வந்து ஆல்ரெடி எல்லாமே ஸ்க்ரூலாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது பாருங்கள், இதில் இந்த ஸ்க்ரூ இருக்குங்க இல்லையா, இந்த ஸ்க்ரூவில் வந்து இப்போது ஃப்ரேமை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரூ இதில் இருக்குங்க இல்லையா, இதுக்கு நேராக வந்து நம்ம ஆரி ஃப்ரேமில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூவும் ஒரே பக்கத்தில் வரணும். இப்போ பாருங்கள், இதுக்கு நேராக தான் இந்த ஸ்க்ரூ வரணும். அடியில் வந்து கிளாத் எதுவுமே உள்ளார போகக்கூடாது, எல்லாமே சுற்றி வெளியில் தான் வரணும். சரிங்களா, இப்போது இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே இருக்குது. இதுக்கு நேராக தான் நான் ஃபஸ்ட்டு இப்படி மேலே வச்சுட்டு சுற்றி ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். பாருங்கள், சரிங்களா, லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே உட்காந்துரும். இப்போ உட்காந்துருச்சு. திரும்ப பாருங்கள், ஃப்ரேம் விட்டு எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூவும் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூவும் ஒரே நேராக வரணும். இப்போது
இந்த ஸ்க்ரூவும் ஒரே நேராக வச்சுட்டோமா, வச்சுட்டு சுற்றி கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் எடுத்து விட்டுடணும், உள்ளார போகக்கூடாது. இப்போது நம்ம மேலே ஃப்ரேமை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கணும். ப்ரெஸ் கொடுக்கும்போது ஒரு சின்ன சவுண்டு வரும் உட்கார்றதுக்கு. இப்போது பாருங்கள், ஒரு சவுண்டு வரும். இப்படி ஃப்ரேமில் உட்காந்தாலே ஒரு சவுண்டு வரும். சரிங்களா? இப்போது எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பேடுகளை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிளாக் கலரில் தனியாக கிளிப்பாகவே கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிளிப்பு, என்கிட்ட வந்து சின்ன கிளிப்பு தான் இருக்குது, நீங்கள் நல்லா பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்க்ரூவுக்கு நேராக எல்லா கிளாத்தும் இங்கே தான் வரணும். சரிங்களா? இந்த சைடில் இங்கேயும் இந்த கால் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இல்லை இந்த சைடும் பண்ணலாம், ஆனால் சுற்றி இருக்கிற கிளாத் ஃபுல்லாக இங்கே தான் வரணும். இப்போது பாருங்கள், கிளாத் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை இப்படி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கிளாத் ரெண்டு பக்கமும் கிளாத் இருக்குது, இதை இப்படி எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி சும்மா ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம ஆரி ஸ்டாண்டு இந்த கால் இருக்குது இல்லைங்களா, இதில் நல்லா ஒரு சுற்றி நீங்கள் கிளாத் இருக்கிற லென்த்தை பொறுத்து ஒரு சுற்றினா இன்னும் லென்த் உங்களுக்கு கிளாத் நிறைய இருக்குன்னா நீங்கள் நல்லா சுற்றிட்டு இங்கே ஒரு கிளிப்பு இப்படி இங்கே கீழே வந்து இப்படி போட்டுக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ எங்கிட்ட பெரிய சைஸ் கிளிப்பு இல்லாததுனால நாங்கள் கிளிப்பு போடல. இங்கே பிடிச்சி நல்லா பெரிய கிளிப்பாக இங்கே ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம ஹேர் அசசரிஸில் யூஸ் பண்ணுற கிளிப்பு இங்கே நல்லா பெரிய கிளிப்பாக போட்டுக்கோங்க. இங்கே சின்ன கிளிப்பு போட்டுட்டு விட்டுட்டோம்னா இதான். இப்போ வந்து இங்கே கிளாத் கொஞ்சம் இருக்குனாக்கா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குனாக்கா, நீங்கள் சும்மா குட்டி கிளிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி கிளாத் நல்லா சுற்றி விட்டுக்கணும். சுற்றி இங்கே ஒரு குட்டி கிளிப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேம் கிளாத் ஃபிக்ஸிங். சரிங்களா? இப்போ இன்னொரு டிப்பு என்னென்னாக்கா, நம்ம ஆரி ஃப்ரேமில் யூஸ் பண்ணுற இந்த அடியில் இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளார வர ஃப்ரேமில் வந்து நம்ம நாடா சுற்றணும். சரிங்களா? அது டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ரேம் இது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ வருது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூவில் வந்து சுற்றக்கூடாது. உள் சைடு வர இந்த ஃப்ரேமில் தான் நம்ம வந்து உள் சைடில் வர இந்த ஃப்ரேமில் தான் வந்து நம்ம நாடா வந்து சுற்றணும். இந்த நாடா பார்த்தீங்கன்னாக்கா ஆரி ஒர்க் மெட்டீரியல் இருக்கிற ஷாப்லேயே கிடைக்கும். பட்டை நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. சரிங்களா? இதை எப்படி சுற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃப்ரேமில் வந்து எப்படி நாடா சுற்றலான்னு பார்க்கலாம். இது வந்து எதுக்கு சுற்றுறோம்னாக்கா, நம்ம இந்த உள் சைடு வரும் இல்லைங்களா, இப்போது இதில் தான் நம்ம வந்து கிளாத் போடுவோம். இதில் கிளாத் போட்டுட்டு நம்ம இப்படி மேலே எடுத்து இப்படி பண்ணும்பொழுது, இப்போ சப்போஸ் ப்ளவுஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இதில் இருக்கிற மர பிசுறு சொல்லுவோம், மரத்தில் அந்த ஒரு மாதிரி சில்லியாக பிசுறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ப்ளவுஸ் பீஸில் மாட்டுச்சுன்னா கிழிஞ்சிரும். அதனால தான் நம்ம வந்து இதுக்கு வந்து பட்டு நாடா வந்து சுற்றுறோம். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்க்ரூ வர ஃப்ரேமில் வந்து நம்ம நாடாவை சுற்றக்கூடாது. உள்ளார வர இந்த ஃப்ரேமில் தான் நம்ம நாடாவை சுற்றணும். இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பிளுக்காக காட்டுறேன். இப்போ இதில் ஆல்ரெடி நான் சுற்றிருக்கேன், அதனால் டீட்டெயிலாக ஃபுல்லாக சுற்ற முடியாது. சுற்றி காட்டுறேன், நீங்கள் பண்ணி இதில் ஆல்ரெடி நான் வந்து சுற்றிருக்கேன். ஸோ அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக ரோப்பில் சுற்ற முடியாது. நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு எனக்கு காட்டுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இது பழைய ஃப்ரேம், அதனால நான்
இதில் ஆல்ரெடி சுற்றிருக்கேன். இதுலேயே நான் வந்து சுற்றி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாடாவை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு உள்வாட்டமாக இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கம் போட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா, இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாடாவை இப்படி வச்சுக்கணும். உள்வாட்டமாக வச்சுட்டு ஓகேங்களா. இப்போ உள் சைடு நம்ம வந்து நாடா வச்சுருக்கோம். நாடாவை வச்சுக்கிட்டு நெருக்கமாக நேராக இப்படி சுற்றக்கூடாது. அப்புறம் ஃப்ரேம் வந்து இன்னொரு ஃப்ரேம் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இப்படி சுற்றக்கூடாது. நல்லா உள் சைடு இப்படி பாதியாக வச்சுட்டு அப்படி வைக்கணும். கிராஸாக வச்சுட்டு இப்படி பாருங்கள், இப்படி வச்சு கிராஸாக வச்சுக்கிட்டு சரிங்களா. இப்போது ரோல் வந்து நம்ம எடுத்து விடணும் ஒரு பயணத்துக்கும். அங்கே பாருங்கள், இப்போ ஒரு சுற்றிட்டேன். ஒரு சுற்றி நாடா வந்து வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள், ஒரு சுற்றி வெளியில் எடுக்கிறேன். ஒரு சுற்றி இப்படி வெளியில் எடுக்கிறேன். ஒரு சுற்றி வெளியில் எடுக்கிறேன். சரிங்களா. இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றிட்டு சரிங்களா. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இங்கே க்ளூ போட்டு ஓட்டணும் இல்லைங்களா. இப்போது அதே எண்டிங்கில் வந்து இங்கே வரும்பொழுது முடிக்கும் பொழுது இது கூடவே ஜாயின் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ஆரி ஸ்டாண்டில் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பட்டை நாடா வந்து எப்படி ஃப்ரேமில் ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.